no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் அனைத்து கட்சிகளிடத்திலுமே கூட்டணி தொடர்பான கருத்துக்கள் மேலோங்கி வருது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் இந்த கூட்டணி தொடர்பான கருத்துக்கள் இன்னும் பலமிட்டு இருக்கு. இந்நிலையில் இது பற்றி விரிவாக விவாதிக்க ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா முன்னாடி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகரித்து வருது இயல்பானதான். ஆனால் இந்த வகையில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி நாளுக்கு நாள் உறுதியாகிற கூட்டணின்ற கருத்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது. அது இல்லாமல் தாவேகா அறிவிச்சுள்ள இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அது மட்டும் இல்லாமல் தாவேகா பக்கம் போனால் இன்னும் கூடுதல் தொகுதியில் காங்கிரஸ் வாங்கலாம், இது போன்ற கருத்துக்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு புறம் சொல்கிறாங்க. இல்லை காங்கிரஸ் திமுக விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா திமுக கிட்ட இருந்தால் காங்கிரஸுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலம், பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திமுக விட்டு ஏன் காங்கிரஸ் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கூட்டணி ஏற்கனவே இருக்கும்போது, எக்ஸிஸ்டிங்காக ஒரு கூட்டணி இருக்கும்போது அவங்க ஏன் அந்த கூட்டணியை முறிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன பிரச்சனை? திமுக தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. காங்கிரஸுடைய தேசிய தலைமைக்கும் திமுகனுடைய தலைமைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக தலைமைக்கும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமைக்குமே எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லை. அப்படின்னா இந்த குரல்கள் ஏன் வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. திமுக கூட்டணியை காங்கிரஸ் முறிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் காங்கிரஸுக்குள்ளே இருக்கான்னா இருக்கு. பல எம்பிக்கள், பல இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது. அது என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் காங்கிரஸினுடைய எம்பிக்களுக்கும் காங்கிரஸினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சிறப்பாக இல்லை. நீங்கள் மேலே எவ்வளவுதான் கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் அது கீழே போக 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 அந்த அதிருப்தி குரல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் தனித்து போட்டியிடுற சூழலாம் 2020 நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டிட்டாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு மாவட்ட அளவில் நடக்கும். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் தொகுதி பங்கீடு நடத்துறதுல, அந்த இடங்களை பங்கீட்டுக்கிறதுல திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜிக்கும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கும் நேரடியாக வாக்குவாதம் ஜோதிமணி கோபமாக திமுக அலுவலகத்துட்டு வெளியில் போனாங்க. அது எல்லா ஊடகங்களுமே பதிவு செஞ்சது. இப்படியான குரல்கள் நிறைய இருக்குது. நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தல் அப்போவே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையணும், ஏன்னா அப்போ பாஜக விட்டு அதிமுக வெளியில் வந்திருந்தாங்க, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையணும் அப்படிங்கிற குரல்கள் பெரிய அளவில் ஒலிச்சது. அந்த குரல்களை சில செட்டிங் எம்பிக்களே எதிரொலிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குரல்களை முன்னெடுத்த எம்பிக்கும் அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் பிரதான காரணமாக இருந்தது. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எங்களை மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு, காங்கிரஸ் எம்பிக்களுக்கு இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இப்போது உதாரணத்துக்கு எனக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் ஒரு பொது பிரச்சனைக்கு வர்ற மாதிரி, ஒரு மாவட்டத்தில் ஒரு திமுக அமைச்சருக்கும் திமுக மாவட்ட செயலாளருக்கும் ஒரு காங்கிரஸ் எம்பிக்கும் இருக்கிற பிரச்சனை. உதாரணத்துக்கு கரூரே எடுத்துக்கோமே. கரூரில் ஜோதிமணிக்கு செந்தில் பாலாஜி கூட கிளாஷ் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு பிரமுகரை கட்சியில் திமுகவில் சேர்த்ததை கண்டித்து ஜோதிமணி ஒரு காட்டமான ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்டை செந்தில் பாலாஜி தூக்கிட்டார். செந்தில் பாலாஜி ட்வீட் போட்டிருக்கார். அந்த ட்வீட்டை அவர் தூக்குனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அந்த ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஸோ கரூரில் செந்தில் பாலாஜி வர்சஸ் ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா கூட்டணிக்குள்ளே, அது ஒரு காரணம். அதே மாதிரி 2024 மக்களவைத் தேர்தல் அப்போவே அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற குரல்களை மாணிக்கம் தாகூர் எதிரொலிச்சார் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது. நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் யார்? மாணிக்கம் தாகூர். இது அங்கே இருக்கிற திமுக காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சரியாக அவருக்கு வேலை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே முன்வைக்கப்பட்டது. இந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைகளை இவர் பார்த்தாரு, அதனால அவங்க அந்த விஷயங்களை பண்ணலை அப்படிங்கிறதுமே பேசப்பட்டது. இப்போது மாணிக்கம் தாகூருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, தாவேகா கூட கூட்டணிக்கு போகணும். ஏன்னா லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் பெரிய அளவில் தனக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க. இதில் அடிபடுற இன்னொரு முக்கியமான பேர், இவர் விஜயை சந்திச்சு 2 முறை பேசினார் அப்படிங்கிறத பல ஊடகங்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இன்றைக்கி எம்பியாக இருந்திருக்க வேண்டியவர். 2024 மக்களவைத் தேர்தலில்
மயிலாடுதுறை தொகுதி பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் ஒதுக்கப்படுறதா இருந்தது. கிட்டத்தட்ட சீட் கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டப்போ ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் வெளியிடாமல் கடைசியாக வேட்பாளர் அறிவிச்சாங்க. மயிலாடுதுறை. அது வந்து மயிலாடுதுறை. மறுநாள் வந்து நாமினேஷன் முடியுது. மறுநாள் மதியம் 3 மணியோட நாமினேஷன் முடியுது. முந்தின நாள் 8லேருந்து 9 மணிக்குள்ள, நைட் 8லேருந்து 9 மணிக்குள்ள தான் மயிலாடுதுறை வேட்பாளர் யாருன்றதே வந்து காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க. 8 மணிக்கு மேலே, நைட் 8 மணிக்கு மேலே தான் அறிவிக்கிறாங்க. இப்போ ஜெயிச்சிருக்கிற காங்கிரஸ் எம்பி கிட்ட கூட வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் கேட்டதாக ஒரு செய்தி வந்து, இவங்க ரிசல்ட்லாம் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் நாமினேஷன் கரெக்டாக தாக்கல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு கடைசி நேரத்தில் இது பண்ணதுனால உங்களால் நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்வி கூட இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டாங்க. அது ஏன் போச்சு அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளர் ஆக்கப்படுறத திமுக தலைமை அப்போ விரும்பலை அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது. திமுக தலைமையினுடைய தலையீட்டினால தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்பட இருந்த சீட் வந்து மாற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் சுதா வேட்பாளர் ஆக்கப்பட்டார், ஒரு எம்பி ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்பட்டது. அவருக்குமே வந்து திமுக கூட அந்த கிளாஷ் இருக்கு. ஸோ தான் எம்பி ஆக வேண்டியதை திமுக தடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இருக்கு. இல்லை, இங்கே திமுக எதிர்நிலைப்பாடு கொண்ட இந்த நீங்கள் சொன்னீங்களா காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்ட்டு, அதை தாண்டி தமிழ்நாட்டில் இங்கே மரியாதை இல்லை அது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கா? இல்லை நம்ம வந்து கூட்டணி மாறணுன்ற அது மட்டும் தான் எண்ணமா இருக்கா? அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொரு பேச்சு அடிப்படுது. புதுச்சேரி, கேரளாவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போல. அது அப்புறமா சொல்றேன். தமிழ்நாட்டிலே இன்னும் வந்து ஸ்டில் டிவிக்கு வந்து அன்டெஸ்டட் தான். இவங்க எல்லாத்துக்கும் இப்போ முதல்ல வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் கூட போய் சேரணும். இவங்களை போய் நம்ம சேர்றோன்ற அளவுக்கு தாவேகா இன்னும் வந்து பலத்தை நிரூபிக்கல. அவங்க கூட போய் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் ப்ரூவ் ஆயிருந்தா அவங்கள்ட்ட சேர்றதுக்காக அவங்க உடைச்சிட்டு போவாங்க. அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த கூட்டணி இருக்கக்கூடாது. அதற்கான காரணங்கள் தான் இது. இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் எம்பிக்கள் பெரும்பான்மையானவருக்கு வந்து இன்னும் அலுவலகங்கள் இல்லை. அவங்களுடைய தொகுதியினுடைய தலைமையிடத்தில் வந்து அலுவலகம் இல்லாமல் இருக்கு. அந்த அலுவலகங்கள் தலைமைச் செயலாளர் முதலமைச்சரினுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவங்க உத்தரவிட்டதற்கு பிறகும் பல அதிகாரிகள் வந்து இந்த அலுவலகங்களை வந்து இன்னும் ஒதுக்காமல் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இல்லிட்ரேட் செய்யப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காங்கிரஸ் எம்பிக்களுக்கு, காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கிற தனித்தனி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஐசோலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான தீர்வா அவங்களுக்கு வந்து இதை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இப்போ தாவேகா கூட கூட்டணிக்கு போகலாம், திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது காரணம். இது எல்லாமே ஐசோலேட்டட் இஷ்யூஸ். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு எம்பி தொகுதியிலையும், ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் இருக்கிற சிக்கல்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க அதற்கான ஒரு வடிகாலா வந்து பார்க்கிறது இந்த கூட்டணியை முறிக்கிறது. இந்த கூட்டணி முறிச்சா நமக்கு போகிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா அப்புறம் தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கலாம். இல்லை, இப்படியும் சொல்கிறாங்களே, இது தாவேகா கூட கூட்டணி அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வந்து திமுக கூட்டணியில் எப்படி இருந்தாலும் ஒரு அதிக சீட்டுகளை வந்து கேட்டு பெறணும். ஸோ அதுக்காக ஒரு லாபியாகவும் இதை வந்து காங்கிரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதும் செய்தியாக சொல்கிறாங்க. அதிகமான சீட்டுகளை வந்து இப்போ எல்லா கட்சிகளும் கேட்பாங்க. இப்போது ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா எந்த கட்சியும் போயிட்டு நீங்கள் கொடுக்குறத எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சியுமே சொல்லாது. நீங்கள் ஒவ்வொரு சீட்டு வாங்குறாங்க இல்லையா, ஒவ்வொரு சீட்டு வாங்கி பெரிய கட்சியினுடைய சின்னத்திலே போட்டிடுறாங்களே, அவங்களே 10 தொகுதி கொடுங்கன்னு தான் போய் நிற்பாங்க. எங்களுக்கு 10 தொகுதி கொடுங்க, இந்த தொகுதியில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, இந்த 10 தொகுதியும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டோட தான் போய் நிற்பாங்க. எந்த கட்சியும் போயிட்டு நீங்கள் கொடுக்குறத கொடுங்க நாங்கள் நிற்கிறோன்னு போய் நிற்க போகிறதில்ல. அதற்கான விஷயங்களும் இதில் இருக்குது. நீங்கள் ஒரு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தரை காட்டணும். இப்போ நீங்கள் என்னை சேர்த்துக்கலன்னா நான் இவங்க கூட போவேன் அப்படின்றத வந்து காட்டணும். இதை தாண்டி இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இங்கே இருக்குது. இந்த வேறு ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாடு காங்கிரஸுக்குள்ளே இருக்குது. இந்த பக்கத்து ஸ்டேட் சொன்னீங்க இல்லையா, குறிப்பாக வந்து கேரளாவை வந்து இவங்க பெரிய அளவில் இது பண்ணுறாங்க. கேரளாவில் நடிகர் விஜய்க்கு இருக்கிற மார்க்கெட்டை வந்து இவங்க பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு கேரளாவினுடைய டிவி சேனல் வந்து 2021 தேர்தலில் வந்து தேர்தல் முடிஞ்சு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ வந்து இவரை பற்றின ஒரு பேக்கேஜ் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கேஜில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தளபதி விஜய் தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு தளபதி முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜினுடைய ஓப்பனிங் இருந்தது. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அது ஒரு மலையாளத்தில் இருந்தது. அது ஒரு நல்ல பேக்கேஜ். அது ஸ்டாலினை வந்து கேரள மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேக்கேஜ் வந்து அவங்க இதில் விஜயை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜய்க்கு இப்படியான ஒரு அறிமுகம் இருக்குது, விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இன்னொன்று, விஜய்க்கு வந்து இந்த மைனாரிட்டி வாக்குகள் வந்து விழும் அப்படின்றத வந்து அவங்க பெரிய அளவில் நம்புகிறாங்க. இந்த லாபியை பெரிய அளவில் பண்ணுறவர் யார் அப்படின்னா கேசி வேணுகோபால். விஜய் இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா விஜய் யூஸ் பண்ணி கேரளாவில் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், தான் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேசி வேணுகோபாலுக்கு பெரிய அளவில் இருக்குது. ஸோ கேசி வேணுகோபால் வந்து இந்த லாபியை வந்து பண்ணுறார். இது போக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்குமே வந்து இந்த எண்ணம் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய காங்கிரஸ் ஃப்ளோர் லீடராக இருக்கிற ராஜேஷ்குமார் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இந்த குரல்களை முன்னெடுக்கிற
ஆட்களில் வந்து ஒருத்தராக இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. இந்த விஷயம் இப்போ வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ நமக்கு கன்னியாகுமரியில் விஜயோட சேர்ந்தாலே இந்த தொகுதிகளை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. கன்னியாகுமரியில் ஜெயிச்சிடலாம், தென்காசியில் என்ன பண்ணுவீங்க, ராமநாதபுரத்தில் என்ன பண்ணுவீங்க, மதுரையில் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. காங்கிரஸினுடைய எம்பிக்கள் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான எம்பிக்கள் வந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அது கன்னியாகுமரிக்கு உங்களுக்கு ஓகே. விஜய் இப்போ திமுக இல்லாமல் விஜய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து உங்களால் வந்து அந்த இடங்களை செக்யூர் பண்ணிட முடியும். மற்ற தென் மாவட்டங்கள் என்ன பண்ணுவீங்க? மதுரையிலிருந்து தொடங்கினா அந்த 10 தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி வந்து தாவேக்கா கூட ஓகே, இவங்க கூட சேர்ந்து எடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அவங்களும் வந்து இந்த லாபியை வந்து பண்ணுறாங்க. கேரளாவில் கேசி வேணுகோபால் முன்னெடுக்கிற அந்த விஷயத்தில் வந்து பிரியங்கா காந்தி வந்து ஓகே வித் தட் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வருது. இப்போ வரைக்கும் டெல்லியிலிருந்து வந்த தகவல், அங்கே இருக்கிற காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர்கள் மட்டத்திலிருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் இதை அக்னாலேஜ் பண்ணவும் இல்லை, ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. விஜய் கூட திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போகிறது அப்படின்றது வந்து ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் அக்னாலேஜ் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. கார்கே வந்து இதை எதிர்க்கிறார் கடுமையா. ஒரு அன்டெஸ்டட் ஆளை நம்பி ஒரு ட்ரஸ்டட் ஆளையை வந்து நம்ம விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கார்கேக்கு இருக்குது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுமே வந்து இதை வலியுறுத்துறார். திமுக விட்டு நம்ம போக வேண்டாம் அப்படி அந்த ஸ்டாண்டில் வந்து சித்தராமையாவும் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில எம்பிக்கள், நான் ஆல்ரெடி உங்கள் நேம்லாம் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் வந்து சில எம்பிக்கெல்லாம் இல்லை மெஜாரிட்டி நம்ம பார்த்தோம்னா எப்படி, அது மெஜாரிட்டி ரீதியாக பார்த்தோம்னா எப்படி 50-50 இருக்காங்களா இல்லை? இப்போ ஒரு 5 பேர்கிட்ட இருப்பாங்க இப்போ வரைக்கும். சில பேர் வந்து இதில் கருத்தே இல்லாமல் இருக்கிறாங்க, கூட்டணியை தலைமை முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறது வந்து ஒன்றும் பெருசாக தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தட் மீன்ஸ் வந்து அந்த இதுலேயே வந்து ஒரு லீஸ்டில் இருக்கிறவர், என்ன நடக்குதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து கார்த்தி சிதம்பரம் மாதிரியான நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த விஜயை பார்த்தாரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற விஷயங்கள் வந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தப்போ ஃப்ளைட்டில் வந்து அவருக்கு பக்கத்தில் ஒரு திமுக எம்பி உட்கார்ந்துருக்கணும். ஒரு திமுக எம்பிக்கு தான் அந்த சீட். ஆனால் அந்த திமுக எம்பி அவர் கூட உட்கார்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அதற்கு பதிலாக பிரவீன் சக்கரவர்த்தி பக்கத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பியை உட்காந்து வந்திருக்கிறார், ஒரு மூத்த காங்கிரஸ் எம்பியை உட்காந்து வந்திருக்கிறார். அந்த பயணத்தப்போ தான் விஜய் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி கூட உட்கார்றத ஒரு திமுக எம்பி பர்பஸாக அவாய்ட் பண்ணியிருக்கார். கூட உட்காந்து வந்து மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசிட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த பயணத்தப்போ தான் அவர் விஜயை சந்திச்சார் அப்படிங்கிற தகவல்கள் வெளில வந்து இந்த சம்பவம் முடியுது. நான் சொல்கிற அந்த விமான பயணம் முடிஞ்சதற்கு பிறகு 2-3 நாள் கழிச்சு தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்தார் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வந்து இதை விஜய் தரப்புலையும் மறுக்கலை, காங்கிரஸ் தரப்புலையும் மறுக்கலை. காங்கிரஸ் தரப்பில் கேட்டதுக்கு பார்த்துருப்பாரா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த கேமை விளையாட தான் பார்க்குறாங்க. இல்லை திமுக தலைமை இதை எப்படி அணுக போகிறாங்க? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், அவங்கள வந்து தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த நேரம் திமுக தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். திமுக இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க? திமுக வந்து இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகேன்ற இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் பிரமுகரினுடைய இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் பற்றி பேசியிருப்பார், காங்கிரஸை புகழ்ந்து பேசியிருப்பார், ராகுல் காந்தியை பற்றி பேசியிருப்பார். அவங்க வந்து போக வேண்டான்றது தான் அவங்களுடைய கால். பட் போனால் தடுக்க வேணாம், நம்மளாம் அவங்கள வெளில அனுப்ப போகிறதில்ல, ஆனால் போனாங்கன்னா அதற்கான ஆல்டர்னேட் பிளான் என்ன அப்படின்றத வந்து திமுக அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்டர்னேட் பிளான்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் நோக்கி வந்து திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் தேசிய அளவில் பார்க்கும்போது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு திமுக தேவையானா, திமுகவை விட ஒரு படி மேலே காங்கிரஸுக்கு திமுக தேவை. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை அப்படின்றதுக்கு வந்து அதுக்கான காரணங்களை அடுக்கணும்னா அது இங்கே இருந்ததுன்னா, காங்கிரஸுக்கு ஏன் திமுக தேவை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அடுக்கணும்னா அது இங்கே இருக்கும். நீங்கள் தேசிய அளவில் வந்து ஒரு நம்பகமான கூட்டணி கட்சியாக திமுக வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் காங்கிரஸினுடைய முடிவுகளுக்கு வலு சேர்க்கிற ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. 32 எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 22 லோக்சபா எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள், 32 பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்து தேசிய அளவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கிற அந்த முகம் இருக்கு இல்லையா, மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்களோட இவருக்கு இருக்கிற உறவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஒரு தேசிய அளவிலான முகமாகவே இவர் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு வந்து திமுக தேவை. ஒரு லோக்கல் இஷ்யூஸுக்காக ஒரு தொகுதியில், ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்பிக்கும் ஒரு அமைச்சருக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்காக இப்படியான ஒரு கூட்டணியை வந்து காங்கிரஸ் இழக்க போகுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின்.
திமுக வந்து அவங்க ஆப்ஷன் 2க்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக போட்டிக்கிட்டே ரொம்ப காலம் ஆச்சு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக கடைசி எப்போ போட்டிட்டுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்கு. 2006 யசோதா போட்டிட்டாங்க, 2011 அவங்க தான் போட்டிட்டாங்க, 2016 செல்வ பெருந்தகை, 2021 செல்வ பெருந்தகை. 4 தேர்தல் எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே காங்கிரஸ் தான் போட்டிட்டு. இந்த மாதிரி பல தொகுதிகள் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகளில் வந்து திமுக வந்து கடுமையாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் கூட்டணி இந்த மாதிரி வந்து பல தொகுதிகள் இங்கே இருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2011 வந்து ஜே அன்பழகன் இருக்கார் இல்லையா, இப்போ அவர் வந்து டி நகர் தொகுதியை தான் அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஆனால் தொகுதி பங்கீட்டில் வந்து அது காங்கிரஸுக்கு போனனால தான் அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டிடுறார். ஸோ இப்படியான விஷயங்களும் இருக்குது. நிறைய தொகுதிகளில் வந்து திமுக போட்டிக்கிட்டே பல காலம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு தொகுதியை சொல்லலாம், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சொல்லலாம். அந்த தொகுதியிலையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான நிறைய தொகுதிகள் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ லோக்கலில் இருக்கிற திமுக காரங்களை கேட்டால் கூட்டணி வேணான்னுவாங்க, காங்கிரஸ் வேண்டாம் போனால் போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆட்களும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த முடிவு வந்து அந்த 2 கட்சிகளும் எடுக்கப்பட வேண்டிய முடிவு தான். ஆனால் உள்ளே வந்து ஒரு வேலை நடந்துக்கிட்டு திமுக கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நம்ம தாவேக்கா கூட போகணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தீவிரமான லாபியிங் வந்து காங்கிரஸ்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. மேல்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தரும் கேசி வேணுகோபால் வந்து ராகுல் காந்தியினுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ மேல்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தருமே வந்து அவருக்கும் இது தொடர்பான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இது இன்னும் வீரியமாகவே வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்த நாட்களில் வந்து இது கொஞ்சம் அப்டேட் ஆகலாம். ஆனால் இப்போ ஏன் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு ரீசன் வந்து பீகார் எலெக்ஷனால இது கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் போட்டிட்டு 60 தொகுதி 61 தொகுதிகளில் வந்து ஒரு 30 மேலே தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த பேச்சுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கும். இது கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் வந்து உள்ள அது உள்ள கனண்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த தீ அணைஞ்சிட்டாலும் அது புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தாவேக்காவோட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்குள்ளே நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கான காரணம் வந்து திமுக கூட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. திமுக எங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது அப்படின்றது தான் வந்து அவங்க தாவேக்கா கூட போகிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம். ஸோ காங்கிரஸினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறதான். தேசிய தலைமையிலே வந்து ராகுல் ஸ்டில் வந்து அங்கேருந்து டெல்லியிலேருந்து கிடைச்ச தகவல், ராகுல் வந்து ஸ்டில் எந்த முடிவும் எடுக்கலை. கார்கே வேணான்னு சொல்கிறாரு. பிரியங்கா காந்தி வந்து ஓகே விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதை ஒட்டி நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து திமுக இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது வந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புகஞ்சிட்டு இருக்கு, இது எப்போ வெடிக்கின்றது வந்து அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் இருக்குது. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste the Daily. Taste the Daily.